2011 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்தப்பட்டது. இப்போ எடுக்கிறோம் சொன்ன அதே புள்ளி விவரம் தான் பாஜக சர்ச்சையை கிளப்புது. அதன் மூலமாக மக்கள்கிட்ட இருந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது மற்றவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு பிரித்து கொடுக்கப்படும். அதுதான் அவங்களுடைய உள்நோக்கம் அப்படின்னு பாஜக சொல்றாரு. அப்போ எடுக்கப்பட்ட சென்சஸ்க்கும் இப்போ எடுக்கப்படுறதா சொல்லப்பட்டக்கூடிய சென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம், என்ன நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 சென்சஸ் பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். ஒன்று ஜாதிவாரி சென்சஸ். எங்களோட அக்யூசேஷன் என்ன, மயிலாப்பூர், டி நகர் இது மாதிரி இருக்கிற மேல் ஜாதிங்களே எல்லா பவர்ஃபுல் பொசிஷன்ஸை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. சில 93 7% பாப்புலேஷன் எல்லா கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறது, ஃபைனான்ஸ் பொசிஷனு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொசிஷன் டெல்லியில் எல்லாத்தையும் அவங்க வசத்தில் வச்சுருக்காங்க. எல்லா பவர்ஃபுல் பதவியும் அவங்க கையில் இருக்குது. எவ்வளோ தலித் கோடீஸ்வரர்களாக இருக்கார், எவ்வளோ ஆதிவாசிகள் கோடீஸ்வரராக இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஒரு வெல்த் சர்வேன்னு ஒன்று எடுத்து எந்த ஜாதிக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுக்க போகிறோம். ரெண்டாவது, இந்த 100 பேரில் எவ்வளோ ஜாதிகள் எங்கெங்கே இருக்குன்னு. தமிழ்நாட்டில் தொலைநோய்க்கு பார்வையாக ஆல்ரெடி 70% ரிசர்வேஷன் இருக்குது. 50%க்கு மேலே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் மாற்றுவோம். தமிழ்நாட்டில் வந்திருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் 69% 70% வரைக்கும் போகணுன்னு தேவை இருந்ததுன்னா ரிசர்வேஷன் கொடுப்போம். 30 லட்சம் வேலை காலியாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதை ஆட்கள் போடுறதில்ல. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரயில்வேல நடக்கிற ஆக்சிடெண்ட் எல்லாமே ஆட்கள் இல்லாட்டினால்தான் நடக்குதுன்னு. அந்த இடத்துல 30 லட்சம் வேலை நாங்கள் 6 மாதத்துக்குள்ளே 30 லட்சம் பேருக்கு பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம். வேலூர் அது மாதிரி ஏரியாலேருந்து நம்ம இளைஞர்கள் பல பேர் இராணுவத்துக்கு போகிறாங்க. அவங்க இந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு வெறும் 4 வருஷத்துக்கு இராணுவத்துக்கு போகிற மாதிரி அக்னிவீர் ஸ்கீம் போட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணுவோம். எடுத்த உடனே 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை. அடுத்தது, பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட் கம்பெனிகளில் படித்த இளைஞர்களுக்கு 1 வருஷம் டெஃபினட்டாக அப்ரெண்டிஸுங்கிற பேரில் நீங்கள் வேலை கொடுத்தே ஆகணும். உங்களால் சம்பளம் கொடுக்க முடியலன்னா சர்க்கார் 8500 ரூபா கொடுக்கும். ஒரு 7000 வீட்டு மகன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு மாதம் 17000 ரூபா கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட்டணி கட்சி திமுக 1000 ரூபா கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரு ஏழைன்னு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு 18000 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுப்போம். இதுதான் எங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. சொத்து வரியை பற்றி ஒன்றும் கிடையாது. பணத்தை பிடுங்கி இன்னொருத்தருங்களை கொடுக்கறத பற்றி கிடையாது. 22லேருந்து 30 முதலாளிகள் 10 வருஷத்தில் பல கோடிகள் கொள்ளை அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 16 லட்சம் கோடி நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க.